வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம இந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, புருவம் நல்லா அடர்த்தியாக வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வீட்டிலேயே அதுக்கு மை ரெடி பண்ணலாங்க. அது இந்த மை புருவத்துக்கு மட்டும் இல்லை, கண்ணுக்கும் உபயோகப்படுத்திக்கலாம். சரி, இதுக்கு தேவையானதெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு நாமக்கட்டி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. விளக்கு எண்ணெய், அதாவது தீபம் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த தீபம் விளக்கி அந்த விளக்கெண்ணெயினால அல்லது நெய்னால, வேற தீப எண்ணெய் அது இது எதுவுமே எடுத்துக்கோங்க. நாமக்கட்டியை ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா குழப்பி ஒரு தட்டில் நல்லா தடவிக்கோங்க. ஃபுல்லாக குழப்பி நல்லா பூசி வச்சுக்கோங்க. பூசி வச்ச பிறகு நம்ம அந்த தீபத்தை பொருத்திட்டு சமமான அந்த தட்டு நிப்பாட்டுறதுக்காக 2 இடத்துல சமமாக ஒரு கோபுரம் மாதிரி நிப்பாட்டுறதுக்காக சமமாக வச்சுக்கோங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் நாமக்கட்டியை நல்லா குழப்பி தட்டில் ஃபுல்லாக பூசியிருக்கேன். பூசிட்டு இப்போ பாருங்கள், அந்த தீபம் ஏற்றி அடுப்பு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதே மாதிரி தட்டில் தண்ணி இருக்கணுங்க. அந்த தண்ணி தான் நமக்கு இந்த மை ரெடி ஆயிடுச்சு அப்படின்றது காமிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த தண்ணி சூடாகணும். இப்போ பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த நம்ம நாமக்கட்டி பூசின இடம் கரெக்டான இடத்துல சென்டரில் தீபம் இருக்கணும். அதை நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இந்த 1 மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா அந்த நாமக்கட்டி முழுமையாக மையாக மாறுறதுக்கு நமக்கு அந்த சிம்டம்ஸே அந்த தண்ணி சூடாகி ஆவி வரும். ஆவி வந்துருச்சுன்னா ஆயிடுச்சுன்னா அர்த்தம். 1 மணி நேரத்தில் ஆயிரும். இப்போ பாருங்கள், ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ரெடி பண்ணதை நம்ம எப்படி இதை ஒரு சின்ன டப்பாவில் எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெடி ஆனதை எடுத்து அதை வெளியில் எடுக்கணுங்க. இங்கே பாருங்கள் எப்படின்னு பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டில் ஒரு சின்ன தீக்குச்சி வச்சு நம்ம அந்த நாமக்கட்டி பூசி தீபத்தில் வச்சு அது மையா மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. வெள்ளையாக இருக்கிறது எடுக்க வேண்டாம். நல்லா மையா மாறின இதை மட்டும் எடுத்துகிட்டு, வெள்ளையாக இருக்குன்னா அதை எடுத்து போட்டுட்டு கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய், அதாவது திரும்ப அந்த மையை எடுத்த பிறகு கொஞ்சோண்டு விளக்கெண்ணெயை வச்சு நல்லா கலக்கிடுங்க. கலக்கிட்டிங்கன்னா மை ரெடி. இதை நீங்கள் கண்ணுக்கும் பூசலாம், புருவத்துக்கும் பூசலாம். நல்லா அடர்த்தியாக அழகாக புருவம் வளரும். கண்ணுக்கு பூசினீங்கன்னா நல்லா குளிர்ச்சியாகும் கண்ணுக்கு. நன்றி.